அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேசராசி. மேசராசிக்கு 25ஆம் தேதி திங்கட்கிழமை சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது 5ஆம் இடமாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம், மன சோர்வுகள் வரும். கவலை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் மனசில் ஒரு உற்சாகத்தோடு, ஒரு அக்கறையாக, பிரியமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு காலையில் ஒரு மதியானம் ஒரு 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது இதில் மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வந்துடும். 6ஆம் வீடு ஒரு எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய இடம், கடுமையாக போராடி வெற்றி பெறக்கூடிய இடம், அறிவாற்றலால் சிந்தித்து செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், ஒரு நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமையும். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடியுது, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நேரத்தில் நாட்களில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வந்துடுவார். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றங்களும் உண்டாகும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது, பௌர்ணமி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனசோர்வுகள், மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். அதனால் கொஞ்சம் கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மனதில் உறுதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் நல்லதொரு சிறப்பான நாளாகத்தான் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து பொறுமையாக, நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. இந்த நாளில் கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு மனதை உற்சாகமாக வைத்து ஒரு கடுமையாக போராடினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஒரு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்திருப்பது, கவலை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அக்னி நட்சத்திரம் முடியுது, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும், முன்னேற்றங்களும் உண்டாகும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சரியாகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள்லாம் விருப்பம்படி அமையும். பிறகு 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று பௌர்ணமி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிற நல்லது. இந்த நாள் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நல்ல ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். திறமைக்கு ஏற்ற உயர்வும், உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பேரும் புகழும் கிடைக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து
26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடியுது. சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த நாள். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வந்துடுது. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மன சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருப்பது அந்த நாளுக்கு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி. இந்த நாளில் ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் ஈடேறுவதற்கு கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீண் கோபம், வீண் வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த நாள். 30ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி கடுமையாக உழைக்க வைப்பார். விடாமுயற்சி தேவை. உழைப்பை அதிகரித்து வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து செல்வது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இதில் கடகராசிக்கு 5ஆம் வீடாக வரதுனால மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. மனதை உற்சாகமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். திறமைக்கு ஏற்ற நல்லதொரு முன்னேற்றங்கள் அமையும். பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். வீண் வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி.
இந்த நாளில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனங்கள் தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். ஆகவே அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும், பிறகு வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது நல்ல செலவாக பயனுள்ள தேவையான முக்கியமான செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற வருத்தங்கள் வரலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. முக்கியமான பயனுள்ள காரியங்களில் மட்டும் முயற்சி செய்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை நாள், இந்த நாளில் கன்னி ராசிக்கு ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் வரும்போது மனது உற்சாகமாக இருக்கும். எண்ணங்கள் குறிக்கோள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய நாள். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அக்னி நட்சத்திர முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 30ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதம், முன்கோபம் தவிர்ப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக சென்று வருவது நல்லது. பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி, வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது லாபஸ்தானமாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றியும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாக இருக்குது. சுப விரயம், நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படும். வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு சிந்தித்து முயற்சிப்பது நல்லது. பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அக்னி நட்சத்திர முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய நாளில் நல்லதொரு முன்னேற்றங்களும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி, வியாபாரம் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி, வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதம், முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை நாளும் மற்றும் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாள் 25ஆம் தேதி மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். திறமைக்கேற்ற முன்னேற்றங்கள் உண்டாகும். பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்தம். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது விரயஸ்தானமாக இருப்பதனால கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சுப செலவு, நல்ல செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு சிந்தித்து முயற்சிப்பது நல்லது. பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி, வழிபாட்டுக்குரிய நாளை எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும். ஆகன விடாமுயற்சி தேவை. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது நல்ல லாபஸ்தானமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி, வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானமாக இருக்கும். ஆகவே செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. வீண் முயற்சிகள், வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு செல்லும்போது திட்டமிட்டு பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் செலவுகள், வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியமத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாகத்தான் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடு வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் அற்புதமாக இருக்கும். வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் பௌர்ணமி, வழிபாட்டுக்குரிய நாளை எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. லாபஸ்தானமாக இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம்
ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். திறமைக்கேற்ற முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். டென்ஷன், படபடப்பு இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லதாகப்படும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், பௌர்ணமி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தொழில் ஸ்தானத்தில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகும். பூமி, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. ராசிக்காரர்களுக்கு 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் ஏற்படும். பலவிதமான எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 27ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிறகு 28ஆம் தேதி வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சுப முகூர்த்தம். 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. இந்த நாளில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கு கடுமையாக போராட வேண்டியதற்கும் கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். ஆகவே பொறுமையாக, நிதானமாக, கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், பௌர்ணமி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும் விடாமுயற்சியால் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்வது நல்லது. மற்றபடி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. உபேந்திரா டிவி வார ராசி பலனை கேட்டு மகிழுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.